जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கணும், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் விசுவாசு வருஷம் தமிழ் புது வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் இருக்க, 2 ரிஷபத்தில் குரு இருக்க, அதே போல் மிதுனம் கடகத்தில் செவ்வாய் இருக்க, அதே போல் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க, அதே போல் மீனத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. மேஷத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை, கடகத்தில் செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்காங்க. அது மற்ற கிரகம் கன்னி, துலாம், விருச்சகத்துலலாம் தனுசுலலாம் கிரகங்கள் கிடையாது. மகரத்தில் சந்திரன், கும்பத்துலலாம் அடுத்ததாக மீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதன், சுக்ரன், ராகு, சனி 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை, திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும். பொதுவாக விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாலே, உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நிறையா கொஞ்சம் சிரமங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இந்த விசுவாசு வருஷம் ஓரளவுக்கு சில சாதகமான சில நல்ல விஷயங்கள்லாம் வரும். இருந்தாலும் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான சில சூழ்நிலைகள் உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சில சாதகமான சூழ்நிலைகள்லாம் உண்டு. வேலையை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தனியார் உத்தியோகத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அதற்குண்டான அந்த லெட்டர் கிடைக்கிறதுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதற்குண்டான ஒரு மெசேஜோ அதற்குண்டான ஒரு இமெயில் வரதோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேலையிலே நான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவப்பெயர் வரும். இந்த வாரத்தில் தேவையில்லாத அவப்பெயர் வரும். நீங்கள் என்ன தான் அரசாங்க உத்தியோகத்தில் வேலையில் இருந்தால் கூட தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிண்டு முழிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேசி, இப்போ தான் நிறையா விஷயங்கள்லாம் நிறையா வந்துடுது இல்லையா, வீடியோவே எடுத்து போட்டுருவான். ஸோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிதானமாக இருங்க. படிப்பு சம்பந்தமான மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. என்ன படிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் செலுத்துறது நல்லது. அதே போல் பண பரிவர்த்தனை விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த வாரத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு. என்ன தான் கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசியாக இருந்தாலும், அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசியாக இருந்தாலும், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசியாக இருந்தாலும், நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியாக நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் தைராய்டு பிரச்சனை வரும், மருத்துவ செலவு அதிகமாக வரும், தைராய்டு பிரச்சனை வரும், செக்கப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், சுவாச பிரச்சனை வரும், மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கும், ரொம்ப அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் கூடியமான வரைக்கும் இந்த வாரத்தில் கால நேரத்தில் வெந்தய கஞ்சி சாப்பிடுங்க, நல்லது. வெந்தய கஞ்சி சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. வயிறு உபாதை இருக்குது உங்களுக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முழங்கால் வலி, குதிகால் வலி அதிகமாக வரும். முழங்கால் வலி, குதிகால் வலி அதிகமாக வரும்.
உடல் சூடு அதிகமாக வரும். சில பேருக்கு அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 80% வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சில பேர் அம்மன் கோவிலுக்கெலாம் போயிட்டு வருவாங்க, உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. ஸோ அதனால் அந்த வெக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த சூடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் விருச்சிக ராசியில் இந்த வாரத்தில் இதெல்லாம் உண்டு. ஸோ கவனமாக இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கே உரிய ஒரு சில விஷயம் வந்து என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்க. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது, சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகிறது, சித்தர் வழிபாடு பண்ணுறதோ, இது 18 சித்தர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக பயணம் போவீங்க. ஆன்மீக பயணம் எங்கன்னா வெளியூர் போகிறது, ஆன்மீகம் ஏதாவது கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எல்லாம் இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும். சுப காரியங்கள் கூடி வரும். இந்த வாரத்தில் சுப காரியங்கள் சுப விசேஷ பேச்சுக்கள்லாம் குடும்பத்தில் நடைபெறும். ஸோ இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். சில நேரங்களில் இந்த இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு சொல்லும்போது திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அதிர்ஷ்டக்கிழமையாக இருக்குது. இந்த கிழமையை தவிர இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தில் வருதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனைன்னா அண்டை வீட்டாரோட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் எவனோ வந்து வீட்டில் வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று கேட்க வந்து ஏதாவது ஒரு சண்டை வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூடியமான வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துறது கருநீலம், கரும்பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை, இந்த மாதிரி நீங்கள் மிக்சடாக இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் கொஞ்சம் சரியாக இருக்கும். சிகப்பும் கருப்பும் தவிர்த்தால் நல்லது. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கோ முருகன் கோவிலுக்கோ நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் போனீங்கன்னா ஒரு முடிகயிறு கட்டிட்டு வாங்க. கையில் போனீங்கன்னா அவசியம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கயிறு கட்டி விடுங்கன்னு சொல்லி ஒரு கயிறு கட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக இது நீங்கள் கட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வாரத்துக்கான பலன்கள் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே போல் நீங்கள் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ யாருக்கும் வாக்கு கொடுக்குறதோ செய்யாதீங்க. நான் செஞ்சிட்றேன், இதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது வாக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வாக்கு தவறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த ஒரு கட்டாயமும் வந்துடும். அந்த வாக்கு தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் யார்கிட்டையாவது ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னு சொன்னால் சொல்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. சொல்லலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு 10 தடவை யோசித்து செய்யுங்க. அப்படி யோசித்து செய்யக்கூடியது நல்லாயிருக்கும். ரெண்டாவது, விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை நினச்சி நிறைய கவலைப்படுறீங்க. வயதானவர்களுக்கு உடல்நிலை பாதிப்போடு சில கவலைகள், பணக்கவலைகள் அதிகமாக இருக்குது, மனக்கவலைகளும் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் தான் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் நடக்கலையே. விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு கடந்த 4-5 வருஷமாகவே சில மனசில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு இதெல்லாம் நடந்தால் நல்லதுன்னு. ஆனால் இது வரைக்குமே அது எல்லாமே ஒரு கேள்விக்குறையாக இருக்கே. இந்த வாரத்தில் கூட வந்து இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட சொல்கிறேன், இந்த உங்கள் லவர்ஸுக்கெல்லாம் கூட சொல்கிறேன். இந்த வாரத்தில் கூட சில விஷயங்கள் நீங்கள் ஒரு விஷயம் திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க, வேறு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கும். அதனால் இந்த வாரத்தில் கூட இந்த ஒரு காதலர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், கொஞ்சம் சமயோஜிதமாக எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. கூடியமான வரையில் இந்த விருச்சிக ராசியில் இருப்பவர்கள் இந்த வாரத்தில் அப்பா அம்மா பேச்சை மீறி சில விஷயங்கள் செய்வாங்க. அவங்க பேச்சுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அப்பா அம்மா பேச்சை மீறி சில விஷயங்கள் செய்யக்கூடிய சில கட்டாயம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் வருதா என்ன ஏதுன்னு உட்காந்து குடும்பத்தில் பேசி சில விஷயங்களை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சரியான சில நல்ல விஷயங்கள் வருங்க. கேட்ட நட்சத்திரத்துக்கு அலைச்சல் தான், எங்கேயுமே மரியாதை கிடையாது. கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு எங்கேயுமே உங்களுக்கு மரியாதை கிடையாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதோ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களே தவிர வேலை செய்கிற இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மரியாதை வீட்டில் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு வீட்டில் மரியாதை இருந்துன்னு வச்சுக்கோன்னா வெளியில் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஏதோ சித்தம்போக்கு சிவம்போக்கு கேட்ட நட்சத்திரம் ஏதோ போயிட்டு வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு எல்லார்ட்டையும் ஏதோ பேசின்னு இருக்க வேண்டியதானே தவிர வேறு ஒன்றும் இது கிடையாது. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி ஓரளவு சமாளிச்சிடும். கேட்ட நட்சத்திரம் கொஞ்சம் நிதானித்து பேசுகிறதும் சொல்கிறதும் இந்த வாரத்துக்கு நல்லது. விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு நிறையா போராடிட்டீங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டமாவது கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நிறையா இருக்குது. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு நிறையா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் இந்த வாரத்தில். முக்கியமாக வீட்டில் விளக்கேற்றுறது ஒரு முக்கியமான ஒரு வீட்டில் விளக்கேற்றுறீங்க இல்லையா, விளக்கேற்றுறதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து வீட்டில் கற்பூரம் காட்டுறீங்க இல்லையா, பூஜை ரூமில் சாமிக்கு கற்பூரம் காட்டுறீங்க இல்லையா, அந்த கற்பூரம் காட்டும்போதே நார்மலாக அதில் 2 பச்சை கற்பூரம் போட்டு கற்பூரம் காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க.
தினமுமே தீபாராதனை பண்ணுறீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் தீபாராதனை பண்ணும்போது ஒரு டப்பாவில் பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க. 2 அந்த கற்பூரத்தோடு சேர்த்து 2 பச்சை கற்பூரத்தை சேர்த்து உள்ளே வெளியில் பூஜை ரூமில் பண்ணுங்கள். இந்த வாரம் நல்ல ஒரு பாசிட்டிவாக நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வாழ்க வளமுடன்.